டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து பி விக்னேஸ்வரன். வணக்கம். இலங்கையின் இறுதிக்கட்ட போரின் போது நடைபெற்ற மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக சரியான பொறுப்புக்கூறல் இருக்க வேண்டும் என்றும் ஐக்கிய நாடுகள் மன்றத்துக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் இலங்கை அரசாங்கத்தின் மீது மலேசிய அரசாங்கம் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று அங்குள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமது நிலைப்பாட்டை அரசாங்கத்துக்கு தொடர்ந்து வலியுறுத்த அவர்கள் குழு ஒன்றையும் அமைத்துள்ளனர். பாராளுமன்ற குழுவுக்கு மலேசிய பிரதமரின் அலுவலகத்தில் துணை அமைச்சராக விளங்கும் எஸ்.கே. தேவமணி தலைவராக விளங்குகிறார். சில்லறை வர்த்தகத்தில் வெளிநாட்டு நேரடி முதலீட்டுக்கு அரசாங்கம் அனுமதி அளித்தமை குறித்து விவாதம் நடைபெற்று அது வாக்கெடுப்புக்கு விடப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் பாரதிய ஜனதா கட்சி அதன் விடாப்பிடியான போக்கை வெளிப்படுத்தியிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சுஷ்மா ஸ்வராஜ் சில்லறை வர்த்தகத்தில் வெளிநாட்டு முதலீடு குறித்து அரசாங்கம் எதிர்க்கட்சிகளுடன் கலந்தாலோசனை நடத்தவில்லை, இது பாராளுமன்ற சம்பிரதாயங்களை மீறும் ஒரு செயலாகும் என்று பாராளுமன்ற கட்டடத்துக்கு வெளியே வைத்து தெரிவித்தார். விவாதம் நடைபெற்று வாக்கெடுப்பு நடைபெற வேண்டும் என்ற கோரிக்கையை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்றும் அவர் வலியுறுத்தி கூறினார். ஐக்கிய நாடுகள் மன்றத்தில் பலஸ்தீனம் அதன் ராஜதந்திர அந்தஸ்தை உயர்த்த மேற்கொள்ளும் முயற்சிக்கு ஆதரவளிக்க வேண்டுமானால் 2 நிபந்தனைகளை அது ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரிட்டன் தெரிவித்திருக்கிறது. பாலஸ்தீனம் சமாதான பேச்சுவார்த்தைகளுக்கு திரும்ப வேண்டும், சர்வதேச நீதிமன்றத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யக்கூடாது என்பன பிரிட்டன் முன்வைத்துள்ள நிபந்தனைகளாகும். பாராளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய பிரிட்டிஷ் வெளிநாட்டு செயலாளர் வில்லியம் ஹேக் 2 நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொள்வதாக பலஸ்தீனம் உறுதியளித்தால் ஐக்கிய நாடுகள் மன்றத்தில் தனது அந்தஸ்தை உயர்த்த விரும்பும் பலஸ்தீனத்துக்கு முழு ஆதரவு வழங்கப்படும் என்று கூறினார். விரிவான செய்திகள் டிவிஐயின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.